விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய இயலாது. எங்கள் ஊரில் யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்கள் அப்பா முதல் ஆளாக போய் நிற்பார். பத்திரிக்கை வைக்கிறேன்னா கூட போய் ஒரு 101 ரூபா மொய் எழுதிட்டு வந்துடுவார். குறிப்பாக மே மாதம் 24ஆம் தேதி எங்கள் ஊர் திருவிழாவுக்கு முந்தின நாள் அன்றைக்கு முதல் திருவிழா நடக்கும். 25-30 பிள்ளைங்க புதுநன்மை வாங்குவாங்க. அந்த எல்லா பிள்ளைங்க வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு சிலுவை போட்டு கையில் ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துட்டு வந்துடுவார். அவங்க தான் நமக்கு பத்திரிக்கையாக வைக்கலையேப்பா, அப்புறம் ஏன் போய் மொய் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வேணாம்னு யாரையும் பிரித்து விடக்கூடாது ராஜா, எல்லாருக்கும் எல்லாரும் வேணும் அப்படின்னு சொன்னது இன்னும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்குது. நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இயேசுவோடு இணைந்து நெருக்கமான உறவில் இருந்தால் தான் வாழ்வு பெறுவோம், வளமடைவோம்.